பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு பிரிவினால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் தற்போது திடீர் திருப்பமாக சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் அடிப்படையில் சந்திரகாந்தனுடைய அலுவலகம் முற்றுமுழுதாக குற்றப்புலனாய்வு பிரிவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்போது வெளியான சில முக்கியமான விடயங்கள் மேலும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தி படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பாக பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் அவரை விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் அவரின் வாயிலாக சில வாக்குமூலங்கள் தற்போது வெளியாகியது. குறிப்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட வாகனம், கடத்தி அவர் கொலை செய்யப்பட்ட விதம், கொலை செய்யப்பட்ட பின்னர் அவருடைய உடல் புதைக்கப்பட்ட எரிக்கப்பட்ட அந்த முக்கிய பிரதேசம் என்பன அவருடைய வாகன சாரதியினால் அடையாளப்படுத்தப்பட்டது. வாகன சாரதி அங்கு அழைத்து செல்லப்பட்டு அவை தொடர்பாக முழுமையான தகவல்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டது. அத்துடன் இந்த பிள்ளையானை கைது செய்ய முற்படுகின்ற போது அவருடைய அலுவலகத்தில் மிகவும் உயர்தரம் கொண்ட அதிசக்தி வாய்ந்த 2 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டது. அதற்கும் சம்பந்தமில்லை என அவர் அங்கு குறிப்பிட்டார். அங்கு இந்த துப்பாக்கிகள் வந்தது எப்படி என்று தனக்கு தெரியாதெனவும், அதற்கான பொறுப்பை அங்கிருந்த ஊழியர் ஒருவர் தான் துப்பாக்கிகளை கொண்டு வந்தேன், பிள்ளையானுக்கு தொடர்பாக தெரியாது என பழியை ஏற்றுக்கொள்கிறார். இந்த நிலையில் தற்போது சில முக்கியமான விடயங்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஆரையம்பதி பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை, காத்தான்குடி பகுதியில் சாந்தன் படுகொலை செய்யப்பட்டமை, கல்லடி பாலம் பகுதியில் போலீஸ் சக்தியின் படுகொலை ஆகிய விடயங்களில் பிள்ளையானின் நேரடி தொடர்பு, பிள்ளையான் மேற்கொண்ட கொலைகள், அவர்களை எவ்வாறு கொலை செய்தார் என்பது தொடர்பான விடயங்களை தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினர் மிகவும் ஆதாரத்துடன் அந்த விடயங்களை பிள்ளையானிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றனர். இதன் அடிப்படையில் தற்போது பிள்ளையானினுடைய கொலை பட்டியல் அதிகரித்து வருகிறது. அவர் செய்த கொலைகள் தொடர்பாக பல்வேறு ஆதாரங்களை தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் தம்பசம் கொண்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை சிவனேசதுரை சந்திரகாந்தனுடைய அலுவலகத்தை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு சுற்றி வளைக்கிறது. ஏனெனில் இவர் செய்த படுகொலைகள் மற்றும் கொலை சம்பவங்களுக்கு சிலருடைய உடல் அல்லது அவர் பயன்படுத்திய ஆயுதங்கள் என்பன அவருடைய அலுவலகத்தில் மறைக்கப்பட்டு இருக்கின்றது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவு அவருடைய அலுவலகத்தை முற்றுமுழுதாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. அதன் பின்னர் அவர்கள் அவருடைய அலுவலக நிலத்தை உடைத்து கீழில் தோன்றுகிறார்கள். சுரங்கம் இருக்கின்ற பகுதிகள் மற்றும் அவருடைய அலுவலக கட்டடம் உடைக்கப்பட்டு உட்பகுதியில் மிகவும் ஆழமாக கிடங்குகள் கிண்டப்படுகிறது. ஏனெனில் அலுவலகத்துக்கு கீழ் அவர் செய்த படுகொலைகள் மற்றும் அவருடைய கடத்தல் சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஆதாரங்கள் அந்த அலுவலகத்துக்குள் புதைக்கப்பட்டுள்ளதாக தற்போது விசாரணைகளில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவு உடனடியாக தமது கட்டுப்பாட்டுக்குள் அவருடைய அலுவலகத்தை எடுத்தது. அதன் பின்னர் தேடுதல் நடவடிக்கைகளை மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது. என்ன பொருட்கள் மீட்கப்பட்டது என்பது தொடர்பாக தெரியவில்லை. ஏனெனில் ஊடகவியலாளர்கள் ஒருவருக்கும் செல்வதற்கும் படம் பிடிப்பதற்கும் செய்தி சேகரிப்பதற்கும் குற்றப்புலனாய்வு பிரிவினால் அனுமதி மறுக்கப்படுகிறது. விசாரணைகள் இடம்பெற்று வருவதால் சான்று பொருட்கள் அல்லது சாட்சியங்கள் வெளிவர விரும்ப இல்லை எனவும், அவ்வாறு வெளிவருவது அதனை அளிப்பதற்கு ஏதுவான நிலைமையை ஏற்படுத்தும் என்பதன் காரணமாக மறைமுகமாக இந்த விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் விசேட அதிரடி படையினர் இது தொடர்பாக மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவினரோ இது தொடர்பான எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. 2 நாட்களுக்கு முன்னர் இருந்தே பிள்ளையானினுடைய பல்வேறு கொலைகள் அம்பலப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது அவருடைய அலுவலகத்தில் இந்த தேடுதல் நடவடிக்கையில் பல முக்கியமான விடயங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது வரை நம்பக்கூடியதாக சில விடயங்கள் வெளியாகியுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர், தமிழ் மக்களின் தேசிய தலைவர் என அழைக்கப்படுகின்ற வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இறுதி யுத்தத்தில் அவருடைய கொள்கையின் அடிப்படையில் அவர் உயிர் நீத்திருப்பார் என அனைத்து தமிழ் மக்களும் நம்புகிறார்கள். இருந்தால் இறைவன், இல்லையில் தலைவன் என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் அவரை கொண்டாடுகின்ற நிலையில்
தென்னிலங்கையில் சில அரசியல்வாதிகளும் மற்றும் சில தமிழ் கைக்கூலிகளும் பிரபாகரனுடைய மரணத்திலும் அவருடைய இருப்பில் தொடர்பாகவும் பல்வேறு வகையான கருத்துக்களை தெரிவிப்பதும் அதனூடாக பணம் சம்பாதிப்பது மற்றும் பல்வேறு வகையான தேர்தல் கால வியூகங்களாகவும் அதனை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பிமல் வீரவன்ச தற்போது புதிய ஒரு பூதாகரமான ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியுள்ளார். அதாவது இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற போது அமெரிக்கா உதவியதாகவும் அமெரிக்கா பிரபாகரனையும் பொட்டு அம்மானையும் உயிருடன் தம்மிடம் ஒப்படைக்குமாறு தம்மோடு பேரம் பேசியதாக பிமல் வீரவன்ச ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். குறிப்பாக இறுதி யுத்தம் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இறுதி நேரங்களில் அமெரிக்காவினுடைய மரைன் ஆயுத கப்பல் ஒன்று சர்வதேச கடற்பரப்பிலிருந்து இலங்கையை அண்மித்ததாக இலங்கை சர்வதேச கடற்பரப்போடு வந்து நின்றது. அவ்வாறு வந்து நின்றவர்கள் பிரபாகரனையும் பொட்டம்மானையும் தம்மிடம் ஒப்படைக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். ஆனால் இந்த சர்வதேச அழுத்தங்கள் இருந்தது. புலம்பெயர்ந்தவர்களுடைய மனம் வலிக்கக்கூடாது என்பதற்காகவும் புலம்பெயர்ந்தவர்களினுடைய செல்வாக்கினாலும் இவ்வாறு வல்லரசு நாடுகளும் அவர்களை காப்பாற்ற முடிந்தது. இந்த நிலையில் நாங்கள் அதற்கான அனுமதியை மறுத்தோம். அதன் காரணமாக அவர்கள் திரும்பிச் சென்றார்கள் எனவும், அவ்வாறு இல்லையெனில் அவர்கள் பொட்டம்மானையும் பிரபாகரனையும் காப்பாற்றி கொண்டு சென்றிருப்பார்கள் என அவர் குறிப்பிடுகின்றார். புலிகள் அமைப்பு இலங்கையை பிரிக்க வேண்டும் என்பதே அந்த சக்திகளின் நோக்கம் எனவும், சர்வதேச ரீதியிலும் புலிகள் அமைப்பு வலுவடைந்துள்ளதாகவும், தற்போது அனுரகுமார திசாநாயக்கவும் இந்த டயஸ்போராக்களுக்கு நன்மை பயக்கும் விதத்தில் அவர்களுடைய பணத்துக்காக இவர் செயற்படுகிறார். ஒருவேளை அவர்களிடமிருந்து அனுரகுமார திசாநாயக்க பணம் பெற்றிருப்பார் என பிமல் வீரவன்ச 2 கருத்துக்களை இன்றைய தினம் முன்வைத்தார். இன்றைய தினம் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், துறைசார் அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், இராணுவ அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், பொதுமக்கள் உட்பட பலருடைய பங்கேற்புடன் இடம்பெற்றது. இதன்போது அர்ச்சுனா ராமநாதன் சில விடயங்கள் தொடர்பாகவும் அந்த விடயத்தில் குறிப்பிட்டார். அத்துடன் ஜனாதிபதி மாளிகை யாழ் பல்கலைக்கழக இந்து கற்கைகள் பீடத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ரஜீவன் மற்றும் கஜேந்திரகுமார் அர்ச்சுனா ஆகியோர் முன்வைத்தனர். அத்துடன் இந்த திருவள்ளுவர் கலாச்சார மையத்துக்கு அருகில் உள்ள வீதியை மக்கள் மாணவர்கள் பயன்பாட்டுக்கு அனுமதிக்க வேண்டும் என்பதாக இளங்குமரன் குறிப்பிட்டார். இவ்வாறு பல விடயங்கள் அங்கு பிரஸ்தாபிக்கப்பட்டதுடன் அங்கு வாய்த்தர்க்கமும் கடும் குழப்ப நிலையும் ஏற்பட்டது. லேண்ட் அக்வயர் பண்றதுதான் எங்களுடைய கௌரவ அமைச்சர் எல்லா டியூட்டியும் வேலையாக இருக்கிறது. லேண்ட் ப்ரொக்யூர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லேண்ட் ப்ரொக்யூர் பண்ண போறோம். அந்த மாஸ்டர் பிளான் இருக்கா, டோட்டல் காஸ்ட் என்ன, உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் எவ்வளவு ஃபண்ட் பண்ணிக்கணும்ன்றதை சொல்லுங்க. என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப யூடிஏஆல எல்லாருக்குமே நாங்க இப்ப எங்களோட போன முறை நடந்த டிசிசி மீட்டிங்ல வந்து நாங்க அந்த மாஸ்டர் பிளான் அப்ரூவல் ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். டெவலப்மெண்ட் பிளான் அதை நாங்க கேட்க உங்களால எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி அது டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் உண்மையில வந்து அதனாலதான் நாங்கள் இப்ப பாக்கெட் அதாவது வந்து ஒவ்வொரு வகையான கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எங்களோட திட்டம் என்ன என்பது தொடர்பான விளக்கம் நினைக்கிறேன். சார் உங்களோட நேற்று கதைச்சிட்டு பேர நினைக்கிறேன். அந்த விஷயம் நாங்க எடுத்திருக்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு அந்த திட்டம் என்னடா ஒரு மாஸ்டர் பிளான் 17 உள்ளூராட்சி அதிகார சபைகளும் உள்ளடக்கியதாக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த போரத்துல வந்து அதை இந்தியாவில பிரசன்ட் பண்ணி இல்லாம இருக்கு எனக்கு சொல்லிச்சுன்னா கன்சல்டேஷன். அதனால உங்களுக்கு தனியா கேட்டிருக்கோம். உண்மையா வந்து அந்த திட்டத்தின் நோக்கம் வந்து நாங்க பிளான், அதாவது வந்து இந்த இடத்துல இந்த சோனில இந்த திட்டம் நீங்க கேட்கிற மாதிரி பிசினஸ் பிளான் நாங்க செய்யறது வந்து உண்மையா அடுத்த ஸ்டேஜ் என்றதை நான் உங்களுக்கு இல்ல உங்களோட கன்செப்ட் பேப்பரை பத்தி எனக்கு கன்செப்ட் யாருன்னு கொடுக்கலாம். சொல்லுவேன் தான் ஒரு ஹாஸ்பிட்டலே கட்ட போறோம். அதான் கன்செப்ட். நீங்க சொல்றது பிசினஸ் கேஸ் அல்ல, பிசினஸ் சார்ட்டர் பத்தி சொல்றீங்க. கன்செப்ட் பேப்பரை பத்தி கலைக்கிறீங்க. கன்செப்ட்ன்றது மட்டும் என்ன, அந்த லேண்ட் அக்வயர் பண்ணிக்கொண்டு பப்ளிக்ல இருந்து பிரைவேட்ல இருந்து நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணி அதுல ஒரு டெவலப்மெண்ட் செய்ய போறோம்ன்றது ஒரு சாதாரணமான கன்செப்ட். அந்த கன்செப்ட் நாங்கள் என்ன சொல்றோம்டா, கன்செப்டை தாண்டி உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவோம். லேண்ட் அக்வயர் பண்ணினா பிறகு அதுக்குள்ள ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இல்லையா அந்த லேண்ட் வந்து காலங்காலமா QDA தான் இருக்கு. அதுல நாங்க கூட திருப்பி ஒரு ஆசைப்பட்டு போய் யூனிவர்சிட்டியில ஒரு பாட்டு கொண்டே போட இல்லாது. So we will consider that too, but unfortunately you must present as the master plan, business case, not the charter. Present as the case, then we will look on it. And then we will find out whether that is feasible or not. Otherwise, நீங்க எல்லா லேண்ட் அருகில் நாங்க யூனியன் எடுக்க போறோம், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் கொண்டு செய்ய போறோம்ன்றதுதான் கன்செப்ட் ஒழிய அது யார் ஸ்டேக் ஹோல்டர், அது 3000 மில்லியன் வேணும்னா யார் தாரன்றது வந்து இல்லை. இப்ப நாங்க பார்க்கணும் இல்ல இது யூனிவர்சிட்டி கொடுத்து போட்டு அடுத்த பட்ஜெட்ல ஒரு 1500 மில்லியன், அதுக்கு அடுத்த வருஷத்துல ஒரு 1500 மில்லியன் எடுக்கணும்ன்றதை நான் கன்சிடர் பண்ணோம். ஏன்னா
எஜுகேஷன் சிஸ்டம் அந்த பக்கம் நாங்க திங்க் பண்றோம். இனி ஒரு பில்டிங் மட்டும் காணி வந்து மொத்தமாக 29 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட காணி ஒட்டுமொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்ட உரிமையாளர்கள் 17 பேர் இருக்கிறார். அதுல 6 பேர் அதை காணியை கொடுக்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்திருக்க, ஒரு ஆள் எதிர்ப்பு தெரிவித்திருக்க. நாங்கள் காணிய நடவடிக்கை எடுக்க நாங்கள் முயன்றிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு முடிவு வேணும், இது என்ன தேவைக்கு நாங்கள் பயன்படுத்த போறோம். இப்ப பல்கலைக்கழகத்துக்கு மேல் நாங்கள் துணைவேந்தருக்கு சம்பந்தமாக அந்த ப்ரொபோசல் இருக்கு. இந்து கற்கைகள் கூடத்துக்கு உண்மையில் இந்து கற்கைகள் கூடத்துக்கு அது மேலதிகமான இடம் அங்க இருக்கு. அதோடு சேர்த்து வேற கூடங்களையும் போடலாமான்னு தொடர்பாக நாங்கள் துணைவேந்தர்கிட்ட நாங்கள் அதை கன்சிடர் பண்ணிட்டு அதுக்குரிய ஃபண்ட் அடுத்தடுத்த பட்ஜெட் கவர்மெண்ட்ல இருந்து எடுப்போம். அது ஐடியலா இருக்கு. பட் ஜூடியை நீங்கள் கன்சிடர் ஜூடியை பொறுத்த வரைக்கும் ஃபண்டே இல்ல. ஜூடியை நாங்க லேண்ட் கொடுத்துட்டோம்டா திருப்பி ஜூடியை நாங்க பாடிவில் அடிபட்டு ஃபண்ட் எடுக்க போறது இல்ல. அது லைன் மினிஸ்ட்ரியில போயிடும். ஆகவே லைன் மினிஸ்ட்ரியில அனுப்பாம அதை எங்கிட்ட யாழ்ப்பாணத்துக்குள்ளே வச்சிட்டு போகணும்ன்றதுதான் எங்களுடைய கொள்கை. இல்ல தீர்மானம் எடுக்கிறீங்களா யூனிவர்சிட்டி தான் கொடுக்குறது இல்ல அதை தீர்மானம் எடுக்க யாரு கொடுக்குறாரு இல்ல தீர்மானம் எடுக்க முதல் நாங்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கிட்ட அதுக்கான ஒரு ப்ரொபோசல் முழுமையா எடுக்கிறோம். எடுக்கும் பொழுது அந்த கொப்பியை அனுப்புறோம். கொப்பியோ ஹார்ட் கொப்பியோ அடுத்த டிசிசி மீட்டிங்ல பிரசன்ட் பண்ண சொல்லுவோம். அது பப்ளிக் எல்லாருக்கும் தெரியும். அதுக்குரிய ஃபண்ட் அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்களை நாங்கள் எடுத்து கொடுப்போம். இன்னொரு 3 இயர்ஸ்ல கட்டலாம். சரி. அடுத்ததாக இந்த மயிலிட்டி துறைமுகத்தில் தரித்திரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த இந்திய மீனவர்களால் கைப்பற்றப்பட்ட படகுகளை அளித்த சம்பந்தமாக இதுல நீண்ட காலமாக இந்த படகுகள் அந்த இறங்குதுறையில் இருக்கிறபடியால் எங்களுடைய வளமையான மீன்பிடி செயற்பாடுகளும் இறங்குதுறைக்கு வர படகுடைய பாவனை மிக கடினமாக இருக்கின்றது. ஆகவே தொடர்பாக உதவி பணிப்பாளர் கடத்தொழில் நீதிவள திணைக்களம் மற்றும் கூட நீண்ட காலமாக எண்ணிக்கையை பார்க்கலே மொத்த படகுகள் 123 படகுகள் அது எந்த விதமான படகுகள் சரி, பணிப்பாளர் நாயகன் அண்மையில விஜய் நீங்கள் இந்த டிசிசி எடுக்கலாம். 3 கிலோமீட்டர் மேல போற நீங்கள் ஒன்று நடக்கும். ஒன்றில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். நீங்கள் ஒன்றில் வந்து நீங்கள் ஆட்டி ஒன்றில் நீங்கள் அவைக்கு வந்து அவைண்ட விதிமுறையில் வந்து நீங்கள் காடஸை கூட்டி வந்து இந்த மானிட்டரிங் வந்து அவைக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறதாக இருக்கணும். இதுவரைக்கும் வந்து நான் இந்தியாவில் அவைக்கு அது அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அப்படிதான் நல்லது. நீங்க வந்து முடிச்சுட்டு தான் சொல்லணும். மூன்று சொன்னா எங்களோட பர்மிட் இருக்கும். அதுக்கு மேலே சொன்னா நீங்க ஆக்ஷன் எடுக்கும். இந்த இடத்துல வந்து நிறைய பிரயோசனம் வந்து அமைச்சர் மட்டத்தில் வந்து அந்த முடிவு எடுக்கும். இவே வந்து நீங்கள் எம்பாவ் பண்ணணும். இவைக்கு அந்த அதிகாரம் இல்லை. இல்ல இன்னைக்கு கல்லு வந்து 3 வீப்புக்கு மேல போயிடாது. அதுக்கு ஒரு நடைமுறையை பிடிச்சிட்டு மேல போறாங்க. இதுல என்னன்னா ஆல்ரெடி கேசட் இருக்குது. அந்த மீன் ரோட்ல இந்த பெயிட்டோட 15,000 கிலோ 21,000 கிலோ 22,000 கிலோ இருக்குது. ஆனா உண்மையா வந்து நாங்கள் ஏனையும் ரோட் செய்தாங்க. 2014 வந்து மாவட்டத்தில் வச்சு நாங்கள் வேறுல மெஷர் பண்ணைக்குள்ள வந்து எங்களுக்கு 125 யாழ்ப்பாணத்துக்கு 125 லோடிங் வந்து ஓவர் லோடிங் தான். அதை ரோடு பண்ணாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நாங்கள் சொப்பிங் போற வெஹிக்கிள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 56,000 கிலோ வரும். கேஸ் சிலிண்டர் வரது இருக்கிறது அப்படி இருக்கு. சிஇடி போல் வரது அப்படி இருக்கு. உண்மையா வந்து மேக்சிமம் 25 இந்த பெரிய வெஹிக்கிள் உண்டு. டபுள் என்டர்ல வந்து உண்மையா வந்து அது ஒரு கேசட் இருக்குது. கோவிட் வந்து அவசியம் இல்லையா? ஆனா கல்லு வந்து 3 கிலோவுக்கு மேல போகலான்ற ஒரு சட்டத்துல முடிவெடுப்போம். ரோட்ல பீதியும் பலதாது. என்னென்றால் ஒரு நிமிஷம் இந்த பிரேசபை மாநில ஒருங்கிணைந்த குழு கூட்டம் இருக்கு தானே. இதுக்குரிய செயல்பட மட்டும் தான் எங்கள்கிட்ட இருக்கு. இதோட அக்டா கெசட் இருக்கா ஏதாவது எங்கள்கிட்ட செயலாளர் இதுல நான் கேட்கிறேன். எங்களோட பிரதேச சபை கூட்டங்களுக்கும் மாவட்ட சபை கூட்டங்களுக்கும் எடுக்கிற முடிவுகளை கட்டாயம் அந்தந்த திணைக்களங்கள் செய்ய வேண்டும் என்றதுடைய சட்ட ஏதாவது இது இருக்கா? ஏன்னா நாங்கள் நடிக வந்து அழைச்சு கொண்டே இருக்கிறோம். கொடுக்குற பகுதி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆக நான் கேட்கிறேன், லீகல் கன்ஸ்ட்ரைண்ட் எங்கள்கிட்ட இருக்கா? அதாவது வந்து ஒன்றும் இல்லாம பிரயோசனம் மாவட்ட ஒருங்கிணைந்த கூட்டம் முடிவெடுக்க மாட்டோம் நாங்க சொல்லுவோம். ஆனா அங்க கல்லு போய்கொண்டே இருக்கு. அது ஒரு பிரயோசனம் எனக்கு சொல்லுவோம். இல்லாட்டி நாங்கள் ஒரு கதைச்சு ஒரு கசட் போட சொல்லி அரசாங்கத்தை கேட்போம். ஏன்னா நாங்கள் இது சும்மா இருந்து கதைக்கிறோம் ஒழிய ஒரு பிரயோசனம் இல்லாத மீனிங்
அதை நான் ஆமோதிக்கிறேன். அதான் நான் நேற்று இது என்னடா இப்ப நாங்கள் ஒரு முடிவு எடுத்தா அதை ஓவர் ரூல் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிற கெசட் ஒரு ஆர்டினன்ஸ் உண்டு அல்லது ஒரு ஆக்ட் வந்து அதை ஓவர் ரூல் பண்ணணும். இது சும்மா பம்பர் கூட்டம் அல்ல. இது ஏன்னா நாங்கள் ஜிஎஸ்எம்பி சொல்றோம் கிளிநொச்சியில கொடுக்காங்க தயவு செய்து மன்னர் கொடுக்க வேணாம்னு சொன்னா ஜிஎஸ்எம்பி ஓவர் கல்யாணி கூட ஒரு கொடுத்து கொண்டே இருக்கு. அப்ப ஆளுநருக்குரிய பவர் லைஃப் இல்லை, 13th Amendment லைஃப் இல்லை, இது லைஃப் இல்லை. அப்ப எந்த பிரியோசனம் இல்லை. அப்ப நாங்கள் எடுக்கிற முடிவுகளில் எந்த பிரியோசனம் இல்லை, ஒரு பிரியோசனம் இல்லை. அது தமிழ்லாம் படிச்சாதான் தெரியும். வேற நான் கேட்கிறேன்டா, எங்களால ஒரு ஆளை லீகலா ஒரு ஆளை வந்து ஒரு விடயங்களுக்கு உட்படுத்த இயலாதா இந்த முடிவுகள் எடுக்கிறது பிரியோசனம் இல்லையா என்னுடைய கருத்து. இல்ல இதுல ஓவர்லோட்ல போற வாகனங்கள் பிடிக்கலாம் எப்படி சார் அதை ஞாபகப்படுத்த சொல்லுங்க. என்னால ஒரு சைடு கூட என்னோட கிடக்கும் இதெல்லாம் தான் முறையில் வேற ஏதாவது சொல்லுவாங்க. ඕකේ කළුගල් ප්‍රවාහනය සඳහා ප්‍රවාහන බලපත්‍ර අවශ්‍ය වෙන්නේ නැහැ. ඒක ප්‍රවාහන බලපත්‍ර දුරු කරන්නේ இந்த ஒருங்கிணைப்புகளுடைய இணையதளங்களுடைய கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற 2வது பந்தியில தேசிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஏற்புடையதாக பிரதேச மட்டத்தில் அரச நிறுவனத்துக்கு கல்லு இனிமே யாழ்ப்பாணத்துல ஜிஎஸ்எம்பி வந்து கொடுக்க வேண்டாம்னு சொன்னா அதை ஃபாலோ பண்ண போறது இல்லை. ஏன்னா அவன் ஆக்சுவலும் ஆக்டின் படி கொடுக்கணும். ஆகவே அவர்கள் ஆனா வழக்கு போட்டா கூட சொல்றாரு ஆக்டின் படி நான் கொடுத்துக்கிறேன். நான் சொல்ல சரிதானே சார்? அப்ப நாங்கள் இதை ஏதாவது ஒரு வழியில கொண்டு வராம நெடுக மண் போகுது கல்லு போகுதுன்றதாச்சு பிரியோசனம் இல்லை. ஒன்றில் இதுக்கு ஒரு அஜெண்ட் மோசம் கொண்டு வந்து பார்லிமெண்ட் ஆக்டோட கொண்டு வரணும். பெரிய சபையில ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருக்கிற தலைவருக்கு இன்ன பவர்கள் இருக்கு. அதன்படி இந்த ரோட் பர்மிட் கொடுக்க இல்லாத ஜிஎஸ்எம்பி வந்து இல்லாட்டி அவங்க ஆக்டை நாங்கள் வைக்கிட்டு ஓவர் ரைட் பண்றது இல்லாததுக்கு இதுதான் பிரச்சனை. எங்க பார்த்தாலும் இந்த மண் அல்றது அடுத்தது இந்த கல்வி பிரச்சனை எல்லாத்துக்குமே அவங்க உடனே சொல்றது ஆக்டிவ் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி பிரச்சனையில நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்று தான் கேட்டா நம்ம மாவட்டத்துக்கு அத்தியாவசியமான பிரச்சனைகள் இருக்குமா அந்த பிரச்சனை சம்பந்தமாக நம்ம மேலதிகமாக பாராளுமன்றத்தை பேச முடியுமா, அமைச்சரோட பேச முடியுமா, அல்லது ஜனாதிபதியோட பேச முடியுமா, அப்படி பேசி அப்படி அப்படி ஒரு முடிவு எடுக்கணும். விஷயமா காவல்துறையில சொன்னாக்கல்ல அப்ப சொல்லப்பட்ட விடயம் அரசாங்க அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கால மண் கொண்டு போகப்பட்ட ஒரு அறிக்கை வந்தது. ஆனால் அதே அடுத்த கிழமை அந்த நீதிமன்றம் அதை விடுதலை செய்தது. நாங்கள் என்னதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினாலும் கொண்டு போலாம். அடுத்து ஜிஎஸ்எம் நாங்க இதுல எடுக்கிற முடிவுகளை நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு தாரீங்களா? இல்லன்னு சொல்லுவோம். இப்படித்தானே நாங்க போன முறை சொல்லி விடுறோம் பெர்மிட் கொடுக்க வேண்டாம். அதே முறை எத்தனையோ பெர்மிட் நீங்க கொடுத்துருந்தீங்க. நீங்க ரீசனபிள் ஸ்டடியா கொண்டு போய் இப்ப செய்யிருக்கிறீங்க. அதுதான் ஏன் பிரச்சனை யாரா போனீங்கன்னா இந்த இடத்துல மண்ணலாமா இல்லையான்றதை நீங்க ஃபைனலைஸ் பண்றதுக்கு நேரத்தானே கதை நாங்க மனத்தில கிடக்குது. இப்ப கேட்டு சொன்னோம் நீங்க அதுல ப்ரூவ் இருக்கிறதுக்கு நாங்க அதுல போய் பார்க்க போறோம். அந்த மண் கிட்ட வந்து நாங்க தொடர்ந்து மண் அல்லலாமா இல்லையான்றத உங்களோட ஃபைனல் ரிப்போர்ட் வரப்போகுது. நீங்க சொல்ல போறீங்க இதுல எக்கோசிஸ்டம் இதை நீங்கள் அந்த ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் கிராம அபிவிருத்தி திட்டம் தயாரிக்க சொல்லி நிதி ஒதுக்கீடு கிடைச்சு அந்த கிராமத்துக்கான திட்டம் ஒவ்வொரு பிரதேசத்தையும் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அது ஜூன் மாத இறுதி வடிவம் வரும். அதனுடைய ஒவ்வொரு சொற்கொப்பியை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதுதான் அந்த விலை திட்டம் முன்னுரிமை பட்டியல். நான் இதை திருப்பி சொல்றேன் உங்களுக்கு. ஜிஏ சொன்னதை வந்து அதுல உண்மையிலே அது சரி சொல்றேன். பிரச்சனை என்னென்றால் வந்து உங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு இந்த ரோட்டளவுக்கு கூட தெற்கிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையோட வச்சுத்தான் இங்க ஒதுக்கப்படும். சரி, அதுல ஒரு வகையில வந்து தவறு இல்லை. சரி, ஆனால் இது ஒரு சரியான ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு போர் பிரதேசமா இருந்தேன். இப்ப தேவைகள் கூட இப்ப நீங்கள் வடகிழக்கு வந்து நீங்கள் நீட்ஸ் அசஸ்மெண்ட் செய்யாமல் நீங்கள் இந்த எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டே டு டே விஷயங்களை கூட வந்து நீங்கள் நிவர்த்தி செய்ய முடியாது. ஏன்னா நாங்க 30 வருஷத்துக்கு நீங்க நிற்கிறோம். அப்ப ஸ்பெஷல் ஃபண்டிங் எடுக்கிறதா இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் வந்து டோனர்ஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் கிடைச்சு அப்படி நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. எங்கட டிசிசியால வந்து நாங்க சஜஸ்ட் பண்றோம் வந்து நீங்க சொல்லுங்க. என்னுடைய அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்கோம். நம்ம அடுத்த எப்படியோ அடுத்த பட்ஜெட்டுக்கு நாங்க முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா உள்ளடக்கப்படாத தெல்லிப்பட ஆதார வைத்தியசாலையில வந்து
போலீஸ்ல கேட்கப்போ நான் தமிழ்ல கேட்டுட்டு உங்கள்ட்ட கேட்கிறேன். ஒரு நிமிஷம். ஒரு அவரை முடிச்சுட்டு அதுல அந்த வைத்திய அதிகாரி ஒருவர் வந்து காக்கினதாகவும் போலீஸ்ல முறைப்பாடு செய்யப்பட்டு நீதிமன்றத்துல வழக்கு நடந்து என்ன பி ரிப்போர்ட் போடாம தெளிவுல இழுக்கணும். அதே வந்து அது சம்பந்தமாக நான் සිංහලத்துல கேட்கிறேன். அவருக்கு අනුමැතිය තාංකෝ මේ තෙලිපල හොස්පිටල් එකේ ළඟදී පොඩි ඉෂුව එකක් ආවා. පේෂන්ට් කෙනෙක් උදේ 9ට ඇවිල්ලා 11 වෙනකන් කවුරුත් බලලා තිබුණේ නැහැ. එතකොට ඒ අදාළ එකන ප්‍රයිවට් එකට අරන් ගියා. ඒ පුත්කලයාව මම හිතන heart attack එකක් ඇවිල්ලා රෑ 9 වෙනකන් බලුවේ නැහැ. එතකොට ඒකින් පස්සේ එයා අවාසයක් කරලා තිබ්බා මේ අර මේ පේෂන්ට් ලාදා එයාගේ නෑදෑවට. ඔබතුමාට කම්ප්ලේන්ට් එකක් දාලා අද වෙනකන් මේ රිපෝට් එකක් දාලා නැහැනේ. අද දාලා තියෙනවා. ඔක වෙලා තියෙන්නේ කවද්ද? ඔයාලට මගේස්ටර් දෙතුන් බාරක් කිව්වා මේ රිපෝට් දාන්න කියලා. ඒත් ඔයාලම දාලා නැහැනේ. රජීව හොඳයි. මොකද දන්නවද දැන් මගේස්ටර් කියලාත් අපි මේ රිපෝට් දාන්නේ කියන්නේ ඒ යම්කිසි ඩීල් එකක් තියෙන්න ඕනේ නේද? අපි දන්නවා ඩීල් එක අපිට කියන්න කැමති නැහැ. රෝපාරක් තව නඩුවක් වැටෙනවා. ඒ නිසා මේ අපි කියන්න දෙන කරුණාකර මේ ලෙඩා එදාට අවිලා කාට ටැක් වුණොත් මරනවා අපිට ලෙඩ. ඒ වුණාට එතන හිටපු කවුරු හරි අම්මා කවුරු හරි මේ රිලේෂන් කෙනෙක්. එතකොට එහෙම කරන්න එපා. එතකොට 100% ડોක්ටර්ස්ලා දෙයියෝ නෙවෙයි. මම ડોක්ටර් කෙනෙක් මම MBBS ડોක්ටර් කෙනෙක්. 100% ડોක්ටර්ස්ලා දෙයියේ නෙවෙයි. දෙයියෙක් නෙවෙයි. එතකොට යම්කිසි වරද කරනවා නම් ඒගොල්ලෝ අනිවාර්යෙන් දඩුවම් දෙන්න ඕනේ. එතකොට සපෝට් එකක් දෙන්න එපා. එහෙම කරන්න එපා. එතකොට දිගින් දිගට ඔබ ප්‍රැක්ටිස් වෙනවා. දැන් ඒගොල්ලෝ යායි ප්‍රොටෙස්ට් එකට ගිහිල්ලා ආපහු නඩුවට දාලා මගේස්ටර් අයි මෙයාට බී රිපෝට් දාලා නැහැ කියලා අහලා ඔබතුමාලා දැන් අද දාන්නේ ඒගොල්ලෝ එහෙම කරන්න එපා කරනවා. දකුණක වෙන්නේ නැහැ. මම බේරාල් යුනිවර්සිටි ඩිපෝටර්. දකුණක වෙන්නේ නැහැ. මිනිස්සු ඔක්කොම දෙකට කරලා තුනට නමනවා. අපිට මේ ඒක කරන්න එපා කරනවා. நாங்கள் ஏற்கனவே இந்த வீடியோ அதே தகவலை ஒரு நாள் ஆர்டிஐ மூலம் கேட்டோம். அதாவது வட மாகாணத்திலிருந்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் சோழன் ஏற்படுத்த அனைத்து விவரங்களும் அப்ப ஆர்டிஐ கமிஷன் கூப்பிட்டு நாங்க தரமாட்டோம் என்று சொன்னாங்க. அப்ப ஆர்டிஐ கமிஷன் வந்து அது தனிப்பட்ட தகவல்கள் உள்ளடங்கியது ஒன்றும் தேவையில்லை. குறிப்பிட்ட ஒரு தகவல் கேட்டால் அடுத்த மாவட்ட மாதத்தினுடைய ஜூன் மாதத்தினுடைய ஒருங்கிணைப்பு கூட்டத்தை எதிர்வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி காலை 9 மணி 27 யாண்டுக்கு 2 மீட்டிங் நடக்கணும் சேர்ல இருக்குது. ஒரு மாதத்துல ஒன்று நடக்கணும் கட்டாயம் இருக்கு. மாதத்துக்கு ஒன்று நடக்கும். அதான் ஜூன் கொஞ்சம் மாத கடைசி யாழ்